யாராவது கதை சொன்னா கூட நான் கதை கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலமா என்னால் ஓரளவுக்கு ஸ்கிரிப்டை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஸோ அப்படிதான் தொடர்ந்து படம் பண்ணிருக்கோம். படம் ரிலீஸ் பண்றதுலயும் படம் விற்கிறதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு படம் விற்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கார்பரேட் இன்னைக்கு அவங்க முடிவு பண்றாங்க எந்த படம் வாங்கணும் எந்த படம் வாங்கக்கூடாது. நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன். கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால படம் பண்ண முடியாமல் போயிருக்கு. படம் பண்ணுறப்போ நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னோட ஜேர்னியை நான் யோசிச்சு பார்க்குறேன். யாராவது கதை சொன்னா கூட நான் கதை கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலமா என்னால் ஓரளவுக்கு ஸ்கிரிப்டை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஸோ அப்படிதான் தொடர்ந்து படம் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த $1 million அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும், இல்லை அருண் கே விஸ்வா அவர்களுடைய சாந்தி டாக்கிஸா இருக்கட்டும், அண்ட் அவருடைய ரீசெண்ட் அந்த டீசர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, பயங்கர இம்ப்ரெசிவா. சித்தார்த்தோடைய நடிப்புல அந்த இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதே மாதிரி $1 million அவங்க எடுக்கிறது எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. அண்ட் ஒரு புது கதையாக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு இடத்துணைக்கு நகர்கிற ஒரு தயாரிப்பாளர்கள் அவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த சமயத்துல முக்கியமானதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஏற்கனவே இருந்த தயாரிப்பு மாடலை கொஞ்சம் மாற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழ் சினிமா மாறி இருக்கு. அப்கோர்ஸ் படம் ரிலீஸ் பண்றதுலயும் படம் விற்கிறதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு படம் விற்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கார்பரேட் இன்னைக்கு அவங்க முடிவு பண்றாங்க எந்த படம் வாங்கணும் எந்த படம் வாங்கக்கூடாது. அது எல்லாமே அவங்க கையில இன்னைக்கு மாறிடுச்சு. அவங்களுக்கு தேவையான படங்கள் பெரிய படங்கள் தான். சின்ன படங்கள் அவங்களுக்கு தேவையே கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு. பட் ஆனா அவங்களுக்கு சின்ன படங்கள் எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஒருவேளை அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா, சக்சஸ் கூட என்னவா அவங்க பாக்குறாங்கன்னா, ஒன்னு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது எப்படி அவங்க ரிலீஸ் பண்றாங்க, என்ன மாதிரி பட்ஜெட்ல இதை பண்ணிருக்காங்க, அப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன மாதிரி நாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, அந்த நாய்ஸ் ஓடிடில ஸ்டேட் எடுத்துக்கிறாங்களா இல்ல பேப்பர் வியூ எடுத்துக்கிறாங்களா, மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு படத்தை எடுத்து தயாரிச்சு ரிலீஸ் பண்றது பெரிய பெரிய கஷ்டம். அதை விற்கிறது, விற்பனையை நம்ம திருப்பி எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய சிக்கலான விஷயம். இந்த சமயத்திலயும் சில படங்கள் மக்கள் கிட்ட பெரும் ஆதரவு பெற்று பல கோடிகளை சம்பாதிக்கிற படங்களாகவும் இருக்கு. அதுக்கு உதாரணம் $1 million ப்ரொடக்ஷன் நம்ம சொல்லலாம். பல கோடி இல்ல, அவங்க இப்பதான் வளர்ந்து வராங்க. அந்த பல கோடி பெறுவதற்கான வாய்ப்பை அவங்களுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்களுடைய அப்புறம் இன்னும் இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு பாலிடிக்ஸை பேசினாலுமே ஜனரஞ்சமா மக்கள் கிட்ட பெரிய ரீச் ஆகி பெரிய அளவுல வசூலாச்சு. அந்த வாழையை நம்ம சொல்லலாம். வாழையுமே ஒரு பெருவாரியான மக்கள் கிட்ட போயிட்டு சேர்ந்து பெரிய அளவுல ரீச் ஆன, அதுவும் வணிக ரீதியா பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு படம் எடுக்கிறது படம் தயாரிக்கிறது அப்படின்னு சிக்கலா இருந்தாலுமே ஒரு ஒரு யூனிக்கான ஐடியாஸ், ரொம்ப ஒரு ஒரிஜினலான வாய்ஸ்க்கு ஒரு பெரிய வேல்யூஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற எல்லா பிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நமக்கான ஸ்பேஸ், அதாவது நமக்கான வாய்ப்புகள் திறந்துதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன். கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனா அவங்களால படம் பண்ண முடியாம போயிருக்கு. படம் பண்றப்போ நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், என்னோட ஜேர்னியை நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நண்பர்களா இருக்கலாம் இல்ல வெல்விஷர்ஸ் என்கிட்ட சொல்றப்ப, நீங்க இதை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது, ஒரு படம் எடுத்துட்டீங்க அதோட விட்டுருங்க, எதுக்கு நீங்க தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கணும், இதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, நீங்க நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துட்டு போகலாம், அதுக்கு நிறைய நல்ல சம்பளமும் கிடைக்குது, நிறைய ஆக்டர்ஸ் என் கூட நடிக்கிறது, என்னோட திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாவும் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்ப என்ன எது தடுக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த சினிமா மட்டும் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஏன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு பெரிய அளவுல பணம் திருப்பி கிடைக்குதா, இல்ல இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள், இப்ப என்னுடைய தயாரிப்புல வந்த படங்கள் எல்லாமே படம் நல்ல படம் தான், ஆனா போட்ட காசு நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா நான் டிரெக்ட் பண்றது மூலமா எனக்கு அதுல வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதுல ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ நஷ்டம்ன்றது ஒரு பெருசா இல்லாம ஓரளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய போதுமானதா இருக்குது. ஓகே, ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் அதோட வேல்யூஸை திருப்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.